إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாலை நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவேரி கிளையின் சார்பாக வாராந்திர உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சிகளில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று ஒருங்கியிருக்கின்றோம். இந்த உள்ளரங்கு பயான் ஏன் எதற்கு என்று சொன்னால், நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அண்ணன் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தினுடைய ஒரு அங்கமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான செயல்களை, அது தெரிந்த செய்தியாக இருந்தாலும் தெரியாத செய்தியாக இருந்தாலும், அதை கேட்பதற்காக அல்லாஹ் நம் மீது அருள் பொருந்திருக்கிறான். ஏன் அருள் பொருந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த பிரம்மாண்டமான மேலக்காவேரி இந்த ஊரிலே அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்துல இவ்வளவு ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில சொற்பமான விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்களும் பெண்களும் இங்க அமர்ந்திருக்கிறோமே, இங்க ஆண்களும் பெண்களும் மட்டும் அமர்ந்திருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அதற்காகவே வானவர் கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? வெவ்வேறு விதமான பணிகளுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வை பற்றிய பேசக்கூடிய சபைகள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கு நீங்க என்ன செய்யுங்க, விரைந்து செல்லுங்கள். விரைந்து சென்று என்ன செய்யணும், அங்கு யார் யாரெல்லாம் அமர்ந்து என்னுடைய இந்த வேதத்தை செவிதாழ்த்தி கேட்கிறார்கள், நான் யாரை தூதராக அனுப்பி அந்த தூதருடைய போதனைகளை செவிமடிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யுங்க, அருளை நீங்கள் சுமந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லி தராங்க. அந்த அடிப்படையில் வாரம் ஏதோ கடமைக்கு பயான் போடுறாங்க, நம்மளும் ஒரு 4 பேர் உட்கார்ந்து கேட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், 4 பேராக இருந்தாலும் தனி மனிதராக இருந்தாலும் பேசுவதற்கு நாங்கள் தயார். மாவட்ட தாயிகளாக இருக்கக்கூடிய ஆண் தாய்களாக இருந்தாலும் சரி, பெண் தாய்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கும், 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்களே, உங்களுக்கு என்னத்தை சொல்ல, வார்த்தை வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுலாம் போயிடக்கூடாது. ஒரு நபராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், மார்க்கத்தை எடுத்து வைக்கணும். அதை நம் மீது அல்லாஹ் என்ன செய்யலாம், கடமையாக்கி இருக்கிறான். எப்படி நபிமார்கள் தனித்துவமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பயத்தை அந்த மக்களுக்கு மத்தியில போதித்தார்களோ, அதை போன்று தனி மனிதனாக இருந்தாலும் என்ன செய்யணும், உட்கார்ந்து பேசணும். அப்ப அந்த ஒரே ஒரு நல் எண்ணத்திற்காக மட்டும் தான் என்ன செய்யணும், சிறு கூட்டமாக இருந்தாலும் பெருகூட்டமாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களையும் தூதர்களுடைய போதனைகளையும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுல பாருங்க, இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்ன, சொல்லும் செயலும். இந்த சொல்லும் செயலும் அதிகமான நபர்களிடத்துல சொல்வது ஒண்ணா இருக்கும், செய்யறது வேற மாதிரி இருக்கும்.
அல்லது செய்யறது வேற மாதிரி இருக்கும், சொல்றது வேற மாதிரி இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி நடக்கிறத பார்க்கணும். ஆனால் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளிடத்துல இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், பெரும்பான்மையான மனிதர்கள் நஷ்டவாதிகளாகத்தான் இருக்காங்க. யார் நஷ்டவாதி என்று சொன்னால், யாரை தவிர என்று சொன்னால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டு நல் அமல்கள் புரிகிறார்களோ. இப்ப நம்ம எல்லாம் நல்ல அமல்கள் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய சபைகள் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கோம். அப்ப நம்ம நஷ்டவாளி இல்லை என்று அல்லாஹ் சொல்ல வரான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதர்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாருகிற நல்ல அமல்கள் புரிகிறார்களோ அவர்களை தவிர. மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்தவாஸு பில் ஹக், இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்துல கடுகளவும் தடம் புரளாமல் பிசகாமல் உள்ளது உள்ளபடி இந்த மார்க்கத்தில் நிலை கொண்டு நிற்கிறார்களே, இந்த ஹக்கில உறுதியா இருக்காங்களே அவர்களையும் தவிர. யாரெல்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து, நீங்க பாக்குறமா இல்லையா, அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போடக்கூடிய இந்த ஈரான் அந்த தாக்குதலை பார்த்தோம் என்று சொன்னால் பட்டு பயங்கரமான உக்கிரத்துல போய்கிட்டு இருக்கு. அப்ப அதை போன்று அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய படு பயங்கரமான ஏவுகணைகளை போன்று வரக்கூடிய துன்பங்கள் இருக்கா இல்லையா, துயரங்கள் இருக்கிறதா இல்லையா, அதையெல்லாம் அல்லாஹ் என்னுடைய விதியின் பிரகாரம் இதை எனக்கு பரிசாக தந்திருக்கிறான். ஒருவருக்கு மரணம் அடையக்கூடிய ஒரு நோய், புற்றுநோய் செல்லு உருவாயிடுச்சு, மயக்கம் வருது, வாமிட்டு வருது, அப்படி அப்படியே சுணங்கி உட்காடுறாங்க, ரொம்ப கை கால் தடதடன்னு வருது. சரி, ஏதோ இரும்பு சத்து கம்மியா இருக்கு போல, ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம், மறுபடியும் வாமிட்டிங் வருது, என்னன்னு புரியலையே, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் ரத்தம் பிளேட்லெட் அப்படியே கம்மியாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. மறுபடியும் டாக்டர் ஏத்த சொல்றாரு, ஏத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் பாயிண்ட் லெவல் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இது இல்ல என்னன்னு தெரியல. டாக்டருக்கே ஒரு கட்டத்துல என்ன செய்யும், சந்தேகம் ஏற்பட்டு அந்த ரத்தத்தை அணுக்களை போய் நீங்க போய் சோதனை இட்டுட்டு வாங்கன்னு சொல்லி ரத்த மாதிரி என்ன செய்வாங்க, பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும், உங்களுக்கு உயிர்கொல்லி நோயாக இருக்கக்கூடிய புற்று ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. கேட்ட மாத்திரத்துல எப்படி இருக்கும், உசுறு அப்பயே செத்து போயிடுவோம். ஏன் அவ்வளவு கொடிய நோய் என்று சொன்னால், புற்று இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நல் செல்களை எல்லாம் ஒரு கணம் என்ன செய்யும், பல்கி மல்டிபிள் ஆகி வெள்ளை அணுக்களை சாப்பிட்டு கொண்டு என்ன செய்யும், சண்டையிட்டு கொண்டு அதையெல்லாம் முக்கியமாக தாக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மறுமை நாளுடைய நெருக்கத்துல யாஜூஜ் மற்றும் கூட்டத்தார்கள் வருவாங்களா இல்லையா, அவர்கள் எல்லாம் யாரு, மனிதர்கள் தான், யூத இனத்தை சேர்ந்தவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்தில் நம்மளுடைய தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு பெண்மணியும் வீட்டுல பார்ப்போம் 15 பிள்ளைங்க 20 பிள்ளைங்கன்னு பெற்று வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு உடல் வலிமை, அந்த அளவுக்கு உடல் சோர்வு இல்லாமல் உழைப்பு, அந்த அளவுக்கு ரொம்ப தாக்கத்தாக இருந்துச்சு. 15 பிள்ளை 20 பிள்ளை பெற்ற குடும்பங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாஜூஜ் கூட்டத்தினர்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவியின் இடத்திலிருந்து 1000 பிள்ளைகளை பெற்றிருப்பார்களாம். எத்தனை பிள்ளை? 1000 பிள்ளைகள். நினைச்சு பாருங்களேன். இது ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த பூமியிலையும் மனிதர்கள் எவனுமே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, அந்த அளவுக்கு நாசம், அட்டூழியம், பயங்கரம்.
இன்னைக்கு யூத சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுடைய குணம் எப்படி இருக்கிறது? எவனுக்காச்சும் ஒருத்தவனுக்கு ஈவு இறக்கம் ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். ஈவு இறக்கம்னா என்னடா, டிக்ஷனரியில எனக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான நிலைமையில இருக்கானு. அப்ப பூமி முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனிதர்களையும் கொன்றொழித்து விட்டு அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் தன்னை சார்ந்ததாக மாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்வான்? பூமியில உள்ள எல்லா மனிதர்களையும் ஈவு இறக்கம் இல்லாம கொன்றொழிப்பான். அதை போன்று அல்லாஹினுடைய புறத்திலிருந்து கடுமையான சோதனை நம் மீது பாயக்கூடிய நேரத்துல பொறுமையோடு இன்னல்லாஹ மாசாபிரி, நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உற்றுதானே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்காக, நாளை மறுமையினால் நான் இந்த உலகத்தில் அல்லாஹை ஏற்றுக்கொண்டதற்காக, நாளை மறுமையினால் எனக்கான ஒரு இடத்தை அல்லாஹ் நரகத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கிறானே, அந்த நரகத்தில் இந்த மனிதனை தள்ளாமல் இருப்பதற்காக அவன் படக்கூடிய அவஸ்தை, அவன் படக்கூடிய துன்பங்கள் அனைத்திற்கானமான ஒரு மருந்தாக அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த உலகத்திலேயே அவனுக்கு ஒரு புற்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவன் படக்கூடிய இன்னங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவன் சகித்து கொண்டு அல்லாஹுக்காக பொறுமை காக்கிறானே, அவர்களை தவிர என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே போன்று இன்னொரு வசனத்துல பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? 18வது அத்தியாயம் 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது என்ன? குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, செயல்களில் நஷ்டமடைந்தவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் சொல்றான், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, இந்த உலகத்துல செயல்கள் இருக்கா இல்லையா, அதில் நஷ்டமடைந்தவர்கள் யார் என்பதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு நீ மக்களை பார்த்து நீங்க கேளுங்க என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றான், அல்லதீன லல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்ஆ, இவ்வுலகில் அதாவது இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சி வீணாகிவிட்டது, அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக அல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் வலிகாயிஹி ஃபஹபிதத் அமாலுஹும் ஃபலா நுகீம லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, அவர்களே தமது இறைவனுடைய சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள், அவர்களின் நல்லறங்கள் அழிந்து விட்டன, எனவே கியாமத்தினால் அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையுமே நாம் என்ன செய்ய மாட்டோம், ஏற்படுத்தவே மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல தொடர்றான், தாலிக ஜிஸாஉஹும் ஜஹன்னமு பிமா கஃபரு வத்தஹது ஆபானி வர்சுலி ஹுஸ்ரா, அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்குமே நரகம்தான் அவர்களுக்கு பரிசு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? வசனத்துல சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் ஒரு நல்ல ஒரு சொல்லை சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொன்னாங்களா இல்லையா? எதை கேட்க சொன்னாங்க? சொர்க்கத்தை கேளுங்க. எந்த சொர்க்கத்தை கேட்கணும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்களே, அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, யாராவது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்க சோலைகள் தங்குமிடமாக நாம் ஆக்கி உள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வசனத்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி பாருங்களேன். அல்லாஹுடைய சந்திப்பை மறுத்ததற்காகவும் அவனுடைய வசனங்களை கேலியாக எடுத்துக்கொண்டதற்காகவும் அவர்களுக்கு நரக நெருப்பு தான் அவர்களுக்கு என்ன செய்யுது? அழகிய புகலிடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எதற்கெல்லாம் ஆசைப்படணும், எதற்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, எந்த சொல்லை சொன்னாலும் அதுல நம்ம உறுதியாக இருக்கிறோமா, சொல்லக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் திருமறை குர்ஆன் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் நபித்தோழர்கள் எல்லாம் ஒரு வசனத்தை பார்த்து அதை அறிந்து உணர்ந்து அதை செயல் வடிவம் கொடுத்ததற்கு அப்புறம் தான் என்ன செய்யறாங்க? அடுத்த வசனத்திற்கே போவாங்க.
நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே முழு குர்ஆனையும் ஓதி இருக்கும், தமிழ்ல அர்த்தத்துல படிச்சிருப்போம். பயங்கரமான உக்கிரமான இந்த நிகழ்வுகளை எல்லாம் திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து பேசும். ஆனால் அது சொல்லக்கூடிய பாவங்களிலிருந்து நாம் நம்மை மீண்டு கொண்டோமா? அது சொல்லக்கூடிய உபதேசத்தினுடைய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமா என்று சொன்னால் ஒரு பொழுதும் கிடையாது. அதற்குத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சஹாபாக்களை பார்த்து, சஹாபிய பெண்மணிகளை பார்த்து, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ்வை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். அல்லாஹ் மனிதர்கள் புகழ தேவையில்லைங்க. அவன் புகழுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஒட்டுமொத்த மனித இனமும் ஜின் இனமும் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண மாதிரி, இனி ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் வணங்கவே மாட்டோம், எங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் தான் இந்த உலகத்தில் வாழ்வோம் சொல்லிட்டு போனா, அது என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லுவானா, போடா எக்க, நீ எப்படி போனா என்ன மறுமையில என்கிட்ட வருவல்ல? எப்படி சொல்றான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் இறந்து விட்டார்கள் என்று ஒரு வதந்தி கிளம்புது. வதந்தி கிளம்பணும்னு அது அப்படியே சஹாபாக்களுக்கு மத்தியில உள்ளமெல்லாம் உடைந்து சுக்கு நூறாக பெருக்கிது. அல்லாஹுடைய வசனங்களை சுமக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நம்மிலிருந்து இறந்து விட்டார்களே, இனி அவ்வளவுதான், நமக்கு யாருமே வழிகாட்டுதலுக்கு ஆளு கிடையாது, அதனால நம்ம என்ன செய்வோம், வந்த வழியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சஹாபாக்கள் எல்லாம் மௌட்டிக கலாச்சாரத்தின் பக்கம் போயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஒரு வசனத்துல எப்ப புரிய வைக்கிறான் தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான முறையில் இறந்து கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சூட்சமத்தை அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துறான். என்ன வெளிப்படுத்துறான்? யாராவது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, திருமறை குர்ஆனை நன்கு படித்து அறிந்து மக்களுக்கு மத்தியில் ஹக்கை போதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் புத்தி பேதலித்தவர்களாக, யாராவது நம்மள ஒரு நெருங்கிய உறவுகள் பந்தங்கள் இறந்து கிடக்கக்கூடிய நேரத்துல ஒரு சில பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நம்ம செய்வோம், முடிஞ்சு அவ்வளவுதான், என்னுடைய கணவர் போய்விட்டார், என்னுடைய மனைவி போய்விட்டால், என்னுடைய தாய் சென்று விட்டார்கள், என்னுடைய தகப்பன் போய்விட்டார், என்னுடைய பிள்ளை போய்விட்டது என்று புத்தி பேதலித்ததை போன்று ஏதோ ஒன்று பேசுவாங்க, ஏதோ ஒண்ணு அழுவாங்க, பொருளுவாங்க. அதை போன்று சஹாபாக்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இப்படிப்பட்ட சிந்தனை இருந்துச்சு. ஆனால் உமர் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னீங்கன்னு சொன்னா, அவர்கள் இறந்து போலப்பா, அவங்க காதால கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவர்கள் இப்ப எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு யாரு சொன்னீர்களோ அவர்களுடைய தலையை கொய்வார்கள், அவர்களுடைய கால்களையும் கைகளையும் வெட்டுவார்கள். அது மட்டும் சொல்ல, இதெல்லாம் பார்த்தோன்னே சஹாபாக்களுக்கு அதிர்ச்சி. உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட பேசுவதற்கு பயம். ஏன்? ஆள் டென்ஷன், பேர்வழி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் மோடு முட்டி மேலாம் இருக்க மாட்டாங்க, ஹக்குல நிலைநாட்டுவாங்க. அதாவது நம்மள ஒரு சில நபர்கள் தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி கத்துறோம், அப்படி இருக்க மாட்டாங்க. உண்மைன்னு வந்துச்சுன்னு சொன்னா அதுல என்ன செய்வாங்க, மூர்க்கத்தனமாக இறங்கிடுவாங்க. அநீதி இழைக்காமல் நீதிக்கு சாட்சிகளாக விழுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புனாதான், கூப்பிட்டால்தான் உமர் அடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு. வந்தோனிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமேனியை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, திபுத ஹய்யன் வ மையித்தா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்திலையும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், நீங்க செத்து போய் கிடக்கிறீங்களே, இறந்து விட்டு கிடக்கிறீர்களே, இப்பொழுதும் உங்களுடைய உடல்கள் இருந்து அந்த அளவுக்கு ரம்யமான வாடை வீசுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே அபூபக்கர் சித்திக்கை பார்க்கிறாங்க. பார்த்தோம்னா
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, ஓ மக்களை அறிந்து கொள்ளுங்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், யாராவது இந்த முஹம்மதை வணங்குனீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக முஹம்மது இறந்து விட்டார். ஒரு கோடு போடுறார். யாரு? மக்கள் எல்லாம் கொந்தளிக்கக்கூடிய நேரத்துல உமர் அவர்கள் வாளை உருவியவர்களாக, யாராவது நபியவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் கையை வெட்டி போடுவேன், உடம்புல உசுர் இருக்காதுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பதிலடியாக திருமறை குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் தூதரை தானே தவிர வேற யாரும் கிடையாதுப்பா, இவர் கடவுள்லாம் கிடையாது, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து செய்தியை எத்தி வைக்கக்கூடிய ஒரு மெசஞ்சர் ஆஃப் காட், மெசஞ்சர், ஒரு செய்தியை எத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆளை தானே தவிர வேறு யாருமே கிடையாது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மின் கப்லிஹி ருசுல் அஃபையும் மாத்தா குத்தினன் கலத்தும், ஒருவேளை நீங்கள் யாரை தூதராக நீங்கள் நேசித்தீர்களோ அந்த தூதர் இறந்து விட்டாலோ அல்லது எதிரிகளின் மூலமாக கொல்லப்பட்டு விட்டாலோ, நீங்கள் மௌட்டீக கலாச்சாரத்தில் இருந்தீர்களே அதையெல்லாம் அப்படியே நீங்கள் மறுபடியும் உங்க மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா? போனீங்கன்னா எனக்கு நஷ்டம் இல்லப்பா, உனக்கு தான் நஷ்டம். ஏன்? அந்த அளவுக்கு மறுமை என்பது கொடுமையானது, கொடூரமானது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், நிச்சயமாக மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், மறுமை நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கடுமையான நாள், கொடூரமான நாள். அப்ப அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல சொல்கின்ற அந்த சொல்லை போன்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இன்னொரு வசனத்தை கவனிங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூலு கௌலன் சதீதா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் சொல்கின்றதை தெளிவாக சொல்லிவிடுங்கள். கபுர மக்தன் இந்தல்லா, யார் அதற்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அல்லாஹ் இடத்துல என்ன செய்யப்படாது, அவங்க வேற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், டிக்ளேர் பண்றான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நம்மளுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஏனைய சஹாபாக்கள் ஏனைய முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்தார்களே அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்தாலே போதும், நம்மளுடைய சொல்லும் செயலும் நம்மளை ஆட்டோமேட்டிக்கா அந்த வழியில கொண்டு போயிடும். இப்ப நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஒரு சில சம்பவத்தின் மூலமாக சொல்றோம். சாபித் பின் கைஸ் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க கட்டையா இருப்பாங்க, குள்ளமான ஒரு மனிதராக இருப்பார், கொஞ்சம் தடிமனான ஆளாக இருப்பார். அவருடைய குரல் வளத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப, நான் இப்ப இந்த இன்டோர்ல நான் பேசுறேன்னு மைக்கில், இந்த மைக்கு தேவையில்லை, மைக்கெல்லாம் கழட்டி போட்டு கத்துனார்தான் அவ்வளவு ஸ்பீச், அவ்வளவு பட்டு பயங்கரமான குரல் ஓசை வெளியே வரும். அப்ப அந்த குரல் ஓசை வெளியே வரக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பேசுறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க பேசுறாங்க, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு, எல்லா சஹாபாக்கள் மூத்த முன்னோடிகள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு சொன்னா, நபி இருக்கக்கூடிய சபைகளில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், மௌனம் காக்கணும். நீங்கள் வேற மனிதர்கள்ட்ட பேசுவதை போன்று இந்த நபி இருக்கக்கூடிய சபை இருக்கா இல்லையா, இங்க நம்ம தலைவர் என்ன செய்யலாம், லெப்ட் ரைட் வாங்கலாம். இந்த கிளையினுடைய தலைவராக இருந்தால், செயலராகவோ அல்லது பொருளாளராகவோ யாராக இருந்தால் நம்ம லெப்ட் ரைட் வாங்கலாம். ஏன்? உரிமை இருக்கு. அவரும் நம்மளை போன்ற மனிதர் தானே, சகோதரர் தானே. அவருக்கு இந்த ஜமாத்தின் மூலமாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொறுப்பு அவருக்கு அமானிதம். இந்த அமானிதத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி வந்துவிட்டது என்று சொன்னால் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யலாம், கேள்வி கணைகளை என்ன செய்யலாம், ஏவுகணையமா தூக்கிமா அடிக்கலாம். ஏன் பாய் செய்யறது தப்பு, பாய் மாத்துங்க, உங்களுடைய செயல்பாடு எங்களுக்கு ராங்கா தெரியுது, நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், ஆலோசனை அந்த தலைவரை ஏற்றுக்கொள்ளணும். அதான் யதார்த்தம். அப்ப சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அந்த சபையில அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சுப செய்தி எப்படி அவங்களுக்கு கிடைக்குது பாருங்க. சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய 10 நபித்தோழர்கள் இருக்கக்கூடிய சபைகளில்
அல்லாஹ் ஏற்கனவே அறிவித்து கொடுத்த அந்த சபையோர்களுக்கு மத்தியில மேலும் ஒரு சில நபித்தோழர்களை அல்லாஹ் என்ன செய்யலாம், சுவனத்திற்காக தயார் செய்யலாம். என்ன ஒரு வசனம் தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நபி இருக்கக்கூடிய அவைகளில் சபைகளில் நீங்கள் உங்களுடைய குரல்களை ஒரு பொழுதும் என்ன செஞ்சிடாதீங்க, சத்தமாக பேசிவிடாதீர்கள். மற்ற மனிதர்கள்ட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ, ரொம்ப காரஞ்சாரமா பேசுவீங்களோ, அதே போன்று நான் யாரை தூதராக நியமனம் செய்திருக்கிறேனோ அந்த நபி இருக்கக்கூடிய அவைகள் என்ன செஞ்சிடாதீங்க, சத்தம் போட்டு கத்திராதீங்கப்பா. உங்களுக்கு தான் பேச்சு திறமை இருக்குன்னு பேசிக்கூடாதீங்க. ஏன் அப்படி ஒருவேளை நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, வலா தஜ்ஹர் லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபாலின் அன் தஹபத் அமாலுக்கும் அன்தும் லா தஷ்ஊரூன். ஏன் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் சப்தமிட்டு பேசிவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் செய்த அமல்கள் அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சீங்க. எப்பேற்பட்ட அமலாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், என் நபி இருக்கக்கூடிய சபையில அவருக்கு நீ அவமதிப்பு செஞ்சியா இல்லையா, அந்த அவமதிப்புக்கு நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நீ செஞ்ச நன்மையெல்லாம் நான் புடுங்கிடுவேன் நல்லா சொல்றான். ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ தான். உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த உலகத்துல ஒரு கலெக்டர் ஆபீஸ் போறோம், அல்லது ஊரை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் ஆபீஸ் முனிசிபாலிட்டிக்கு போறோம். போகக்கூடிய நேரத்துல அங்க போய் அதிகாரத்தை போய் காரந்தாரமா நம்ம பக்கத்து ஊருக்காரன் பேசுற மாதிரி, நம்மளுடைய நண்பர்களுடைய வட்டாரத்துல பேசுறாம பேசுவோமா? போன் போறதுக்கு முன்னாடியே பிஏ சொல்லுவார், பாய் போனை சைலண்ட்ல போடுங்க, யாரு பேச போறீங்க, குழுக்களா வந்திருக்கீங்களா, உங்கள தலைவர் யார், செயலாளர் யாரு, என்ன அமைப்பு, என்ன எல்லாத்தையும் விசாரிப்பான். விசாரிச்சுட்டு அப்படியா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம், அடுத்த கூட்டம் உட்கார்ந்து இருக்கு, நீங்க பேசிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லுவோம். நம்ம செய்தி என்ன செய்வோம், ரொம்பலாம் பேச மாட்டோம், என்ன செய்தியோ ரத்தின சுருக்கமா சொல்லுவோமா இல்லையா? அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய சபைகளில் நீங்கள் பேச்சை கம்மி பண்ணுங்க நல்லா சொல்றான். அவருக்கும் குடும்பம் குட்டிலாம் இருக்கா இல்லையா, அதனால பார்த்து பேசுங்க. சொன்ன மாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. தோழர்களே, அல்லாஹ் சொல்றான், நபி இருக்கக்கூடிய சபைகள்ல நீங்க உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க நன்மையெல்லாம் இழந்துவீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பயம்லாம் சொல்ல, ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க தன்னுடைய வீட்டுக்கு. போன மாத்திரத்தில் கப் சிப்னு ஆயிடுச்சு, அந்த ஏரியாவே கரகரகரன்னு பேசிக்கிட்டு இருந்தது, அப்படியே கப் சிப்னு ஆயிடுச்சு. பார்த்தோன்னே சஹாபாக்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சி. ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நான் பேசிய பேச்சுக்காகத்தான் சொல்லி இருப்பாங்களோ, இல்ல நான் பேசின பேச்சுக்காக தான் சொன்னாங்களோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சஹாபாக்களும் தன்னுடைய மனதில் பயம் உணர்வுகளோடு வெளியேறுறாங்க. அதுல சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அந்த சபையிலேயே அவருக்கு தான் கனத்த தொண்டை, ரொம்ப குரல் வளம் பயங்கரமா வெளியே வரும் ஸ்பீச். அப்ப அவர் நினைக்கிறாரு, இல்ல இதுக்கு நான் தான் முக்கிய காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹி செய்திய என்னுடைய குரலின் மூலமாகத்தான் அல்லாஹ் வெளிக்காட்டிட்டான், நான் நாசமாயிட்டேன், நான் செத்துட்டேன், நான் நரகவாசி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டிலேயே என்ன செய்யறாரு, ஃபர்லான தொழுகையை வீட்டுல தொழுவ கூடாது, ஆண்கள் வீட்டிலே தொழுகிறாரு. உருவார காலம் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்ச மாத்திரத்துல திரும்பி உட்காருவாங்க, உட்கார்ந்து மக்களை பார்ப்பாங்க, யார் வந்திருக்கா வரல, வராதவங்களுக்கு மறுபடியும் தாவா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்குறாங்க, சாப்பிட்டு காணும். சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, தோழர்களே சாபித்தின் இருப்பார எங்க அவர் காணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதுவா செய்தி, ஒரு சற்றேறக்கூடிய நாட்களுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே, நபி இருக்கக்கூடிய சபைகளில் உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தி பேசாதீங்க, கொஞ்சம் தாழ்ந்து பேசுங்கள், அப்படி ஒருவேளை நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய நன்மைகள் எல்லாம் பறிப்போயிரும் சொன்னீங்களே, அவர் தனக்காகத்தான் சொல்லப்பட்ட செய்தி என்று நினைத்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே. அதனால அவரு நான் நரகவாசி, அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு அப்படின்னு சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாபித்தை கூப்பிட்டாங்க. ஏன், அவர் நரகவாசி அல்ல, அவர் சுவனத்துக்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவர் சொர்க்கத்திற்குரியவர். இந்த செய்தி நமக்கு எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் அல்லாமல் எதை சொன்னோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர்களில் ஒருவராக சாபித் பின் கைஸ் இருந்தாங்களா இல்லையா?
அந்த செய்தி பொதுவா அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்லுவோமா இல்லையா? இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னா சத்தம் போடக்கூடாது, இந்த இடத்துல குப்பை கொட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுப்போமே, அதே போன்று அல்லாஹ் சொல்றான். இனிமே பேசுறது ஓகே விட்டுருங்க, இனிமே நீங்க பேசுறதா இருந்தா நபி இருக்கக்கூடிய நேரத்துல பேசாதீங்க. நீங்க வேணா தூரமா போய் நீங்க நண்பர்கள் மத்தியில ரொம்ப பேசுங்க, ஆனால் நபியினுடைய சபையை பேசாதீங்க. 19 சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இதை தனக்குரியது என்று எடுத்துக்கொண்டு நான் நரகவாசி ஆயிட்டேன்னு சொல்லி அழுதாரு. அந்த உண்மையான அந்த ஆத்மார்த்தமான ஒரு துட்டிப்புல அல்லாஹுவை பயந்து அறிந்து உணர்ந்து அழுதாரு. நான் நரகவாசி என்று துடித்தாரு, குழுவாக மீண்டாரு. அவருக்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதருக்கு வகை செய்தியை சொல்றான், சாபித்தவர்கள் சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லுங்கள். அப்ப அவருடைய சொல்லும் கரெக்டா இருந்துச்சு, அவருடைய செயலும் அல்லாஹ் புரிந்து கொண்டு அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்கி விட்டான். அப்ப இப்படிப்பட்ட சொல்லும் செயலும் நம்மளிடத்துல இருக்கா? இதுதான் படிப்பினை, வேற எதுவுமே கிடையாது. உலகத்தில் அழியக்கூடிய போகக்கூடிய இந்த உலகத்துல இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வாழ போறோம்னு தெரியல. அப்ப அதுல நம்மளுடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மனம் போன போல போக வேண்டியதுதான். மறுமையில நஷ்டவாளிகள் நம்மளை விட்டா வேற யாருமே கிடையாது. அது ஒண்ணுங்களா? அடுத்து பாருங்க, வீழ்நாயகன் சொல்லாரசன் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. என்ன செய்தின்னு சொன்னா, அற்புதமான இலகுவான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சொல்லும் செயலும் சரியான முறையில் அமைந்து விட்டது என்று சொன்னால் சொர்க்கம் பரிசு என்று நபிகள் நாயகம் சொல்லான்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி பெண்கள் பதில் நான் கேட்கிறேன். நபிகள் நாயகம் சொல்லாசன் அவர்கள்ட்ட ஒரு செய்தி ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு தொழுகையை ஒண்ணு சொல்றாங்க. ஒரு தொழுகையை நீங்க தினமும் தொழுதீர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன தொழுகைன்னு தெரியுங்களா? தஹஜ்ஜத் தொழுகையா? ஒழு நஃபிலா? இல்ல, ஒரு தொழுகை இல்ல, பெண்கள் பதில கேட்டுக்கணும். அதாவது புரியல, லுகா, அனுதினமும் தொழக்கூடிய ஒரு தொழுகைகளை எல்லாருடைய சொல்றாங்க. அந்த தொழுகையை தொழுதால் நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கம் போயிருவீங்க. உங்களுக்கான ஒரு மாளிகை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுக்கலாம். அது என்ன தொழுகை? பஜருடைய சுன்னத்தா இருக்குதான், அதெல்லாம் ஆப்ஷன் தான். உண்மையான விஷயமே இன்னும் வரலையே. பண்றது சுண்ணத்து, அது இல்லாட்டி இது, இது இல்லாட்டி எதுன்னு ஒவ்வொன்னா அப்படி சொல்லி சொல்லி விடைய போடுறது, அப்படிங்களா? அதாவது உபரியான தொழுகை, அதாவது அவங்க சொன்னது கரெக்டு தான். எப்படி வரணும்னு சொன்னா மெமரி ஃபுல்லா இருக்கும். லுகா தொழுகை இல்ல, அப்படியா? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இல்ல, ஒழு நஃபீலு இல்ல. அப்ப இது அப்பெல்லாம் கூட எடுத்த எடுப்புலயே சொல்லணும். எவ்வளவு ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழுகிறாரோ அவர் சொர்க்கவாசி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது யாரு சொன்னாங்கன்னு சொன்னாங்க தெரியுங்களா? எந்த நபி தோழியர் சொன்னாங்க? சொல்லுங்க. ஆயிஷா இல்ல, இப்பயும் ஆப்ஷன் ஆயிஷா. அடுத்து இல்ல, வேற யாருங்க சொல்லுங்க. ஏன்டா வார வாரம் பயன் கேட்கிறோம்ல, பயானம் மட்டும் கேட்டு போயிட்டுன்னு சொன்னா நமக்கு செய்தி உள்ள ஏறாது. ஒரு கேள்வி மேல கேட்டோம்னு வச்சுங்க, ஆணி பசு மரத்துல அடிச்ச ஆணி போன்று நமக்கு எப்ப கேட்டாலும் டக்குன்னு முடியாந்துடும். எந்த நபி தோழியர்? அது பெண்கள் தான் சொன்னாங்க. அதான் பெண்கள்கிட்ட கேட்டேன், எந்த நபி தோழியர் சொன்னாங்க? நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. செய்திகள்லாம் இதெல்லாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பெண்கள் பயனை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இதெல்லாம் எவ்வளவு தான் அந்த பயனை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. கேட்ட கேள்விக்கு பதில் ஒண்ணுமா இல்லையா? சொல்லுங்களேன். ஆயிஷான்னு சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க, அடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது
மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுல வெட்கம் என்பது தடை இருக்கக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனத்து பெண்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல வெட்கம் ஒருபொழுதும் அவங்களுக்கு தடையாக இருந்ததே இல்லை. போல்ட்டா வெட்டு ஒண்ணு துன்றன்னு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து என்ன செய்வோம், எந்த கேள்வியா இருந்தாலும் கேட்டது பொசுக்குன்னு கேட்டுருவாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, இன்னொருத்தவங்க சொல்லுங்க, இன்னும் எத்தனை நபி தோழியர் வராங்கன்னு பார்ப்போம். லுஹா, முன் சுன்னத்து, நஃபீலு அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா வந்துட்டாங்க. அடுத்து பாத்திமாவா? பாத்திமா இல்லவா? அவங்களும் இல்ல, தப்பு. ஆண்கள் பதில் தெரியுங்களா? இந்த செய்தி யார் அறிவிச்சான்னு தெரியுங்களா? சஃபியா, ருக்கியா, உம்மு குல்சும், அப்படியே வரிசையா போயிட்டே இருக்க தானே. சரி, நானே சொல்லிடுறேன், நேரம் போது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி உம்மு சலமா யாருடைய மகள் தெரியுமா? ஹப்ஸா அம்மையார் யாருடைய மகள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு யாருடைய மகன் தெரியுமா? அபூபக்கர் சித்திக். ஹப்ஸா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு. உம்மு சலமா அபு சுஃபியான். அபு சுஃபியானுடைய பிள்ளை தான் உம்மு சலமா. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சொல்லும் செயலும் ஒழுங்காக அமைந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம், இந்த உலகத்திற்காக உழைத்து கொண்டே இருக்கிறோம். செல்வத்தை சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், மாட மாளிகை கட்டணும், வீட்டை கட்டணும். நம்ம வீட்டோட பக்கத்து வீட்டுக்கு ஒரு அடி ஒசந்துருச்சு, நாளைக்கே கொத்தனார் கூப்பிட்டு 2 அடுக்கு மேல ஏத்துவோம்னு சொல்லிட்டு என்னமோ பிளானிங் எல்லாம் பண்றோம். என் பிள்ளை துபாயில இருக்கேன், மலேசியா இருக்கேன், சிங்கப்பூர், என்னமோ காசு அதெல்லாம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் வரட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொல்லும் செயலும் ஒரு மனிதனுக்கு முழுவதுமாக அமைந்து விட்டது என்று சொன்னால், என்னடா கட்டுறீங்க வீடு, வெறும் மண்ணு, இத்து போன மண்ணு, இத்து போன செங்கல், இத்து போன கொத்தனாரை வச்சு நீ கட்டுறல, நான் எப்படி நம்ம கொடுப்பேன் வீட்டை, தங்கத்தினால் செங்குகள் இருக்கும், வைடூரியத்தினால் மணல்கள் கலந்து இருக்கும். அப்படியே பாருங்களேன், அங்க எங்க போய் விற்க முடியும்? விற்கிறதுக்கு நம்மளே மல்டி மில்லியனருக்கெல்லாம் பல கோடிக்கு அதிபதி, ஒரு பூமிக்கே அதிபதினா பாருங்களேன், யார்கிட்ட போய் விற்க முடியும்? சோத்துக்கா பஞ்சம்? அப்ப அந்த ஒரு அற்புதமான ஒரு நன்மை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் 12 ரக்காத் சொல்லணும். அந்த 12 ரக்காத் எப்படி பிரிச்சு சொல்லுங்களேன், யாராவது ஒரு ஆள் எந்தெந்த வக்தில எப்படி தொழுவணும் சொல்லுங்க. ஃபஜ்ரு சொல்லுங்க. ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து 2, அசருக்கு கிடையாது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அசருக்கு கிடையாது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2, லுஹருடைய முன் சுன்னத்து 4, பின் சுன்னத்து 2, மஹரிபுடைய முன் சுன்னத்து 2, இஸ்ஸாவினுடைய முன் சுன்னத்து 2. இப்படி தொழுதுட்டோம்னு சொன்னா 12 ரக்காத். அசருக்கு கிடையாது. இந்த 12 ரக்காத்து எவர் ஒவ்வொரு நாளும் இந்த 12 ரக்காத்தை அழகான முறையில் தொழுது விட்டாரோ அவர் சுலபமான முறையில் சொர்க்கம் சென்று விடுவார். யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? 4 அசருக்கா? இல்ல, அது ஒரு சில செய்திகள் மாற்றமா வரும். இதான் செய்தி, அதாவது அசர்ல தொழுகை கிடையாது. ஆமா, இல்ல, இந்த செய்தி தான் சகியான செய்தி. அந்த அந்த 12 ரக்காத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான செய்திகள் வருது. ஒரு ஹதீஸ் பல விதமான ரீதியில வரும். இல்ல, சகியான ஹதீஸ் என்னன்னு சொன்னா, அசரை தவிர்த்து மற்ற அனைத்து வக்துக்கள்ல தொழக்கூடிய 2 ரக்காத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஓகேங்களா? அது ஒரு செய்தி. முன் சுன்னத்து. ஆமா, முன் சுன்னத்து. சரி, ஓகே, அது ஒண்ணுங்களா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வேற எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் அதிகமான ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம கற்றுத்தராங்க. அதுல குறிப்பா இன்னொரு ஒரு செய்தி, அதே பெண்களுக்கே நம்ம கேட்போமே, ஏனென்று சொன்னால் மேலக்காவடியில அதிகமான பெண்கள் என்ன செய்வாங்க, அதிக ஈடுபாட்டோடு பயான் நிகழ்ச்சியில கலந்துக்கிறத நம்ம காலங்காலமா பார்க்கிறோம். காலங்காலமா பார்க்கறது முக்கியம் இல்லாமல் அவர்களுடைய ஆள் மனதில் அந்த ஹதீஸ் புதைந்து இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். பயப்பட தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. அகர்வால் ஆஸ்பத்திரி சொல்லுவான்ல, நாங்க இருக்கோம், ஏன் கவலைப்படுறீங்க அப்படிமான்ல. அதே மாதிரி உங்களுடைய பயத்தை போக்குவதற்கு தான் மார்க்க கல்வி இலகுவான முறையில கத்துக் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய துணைவியார் இன்னொரு மனைவிக்கு ஒரு துவாவை, ஒரு அற்புதமான ஒரு துவாவை ஒன்று கற்றுத்தந்தாங்க. அந்த துவா ஏதாவது தெரியுங்களா? ஜைனப் ஜைனப் ஜுவைரியா, ஜுவைரியா தான் சரியான பதில். ஜைனப் கிடையாது, ஜுவைரியா. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சமயம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபஜ்ருக்கு அவங்களுடைய இல்லத்தில் தங்கக்கூடிய ஒரு நாள், ஃபஜ்ருடைய தொழுகையில தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களை எழுப்பி விட்டு மஸ்ஜித் நபவிக்கு போயிடுறாங்க. போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சூரியன் உதயமாகும் வரை எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ அந்த இடத்துல அல்லாஹ்வை திக்ர் செய்ததுக்கு அப்புறம் சூரியன் உதித்ததற்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, எழுந்திருச்சு வீட்டுக்கு வருவாங்க. அப்ப எந்த நிலையில் ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் தொழுது அமர்ந்தார்களோ அதே இடத்துல உட்கார்ந்து திக்ர் ஓதிக்கிட்டே இருக்காங்க, அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. இப்ப ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜுவைரியாவே, நீ இத்தனை மணி துளிகள் நீ துவா செஞ்சல்ல, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினாய் அல்லவா, அந்த பெருமைக்குரிய ஒரு கூடுதலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரை நான் உனக்கு கத்து தருவா, அது இனிமே நீ டெய்லி ஓதிக்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் இந்த துவாவை கற்றுத்தராங்க. சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸீனத் அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அருமையான அர்த்தம். அல்லாஹ்வ இந்த வார்த்தையை காட்டிலும் வேற எந்த வார்த்தையும் அவனுக்கு சொன்னு சொன்னா உச்சி குளிர்ந்து போயிடும் அவனுக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி. பொதுவான வார்த்தை இது. இறைவா உனக்கே புகழ் அனைத்தும். அதத ஹல்கிஹி, இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் என்று நீ எதையெல்லாம் படைத்திருக்கிறாயோ அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு உன்னை நான் போற்றுகிறேன். என்னென்ன படைப்பு இருக்கு? மனிதனை படைச்சிருக்கான், ஜின்ன படைச்சிருக்கான், மலக்குகளை படைத்திருக்கிறான். மலக்குகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல அதனுடைய ரகசியம் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படைப்பு, அதுக்கு கணக்கே இல்லைங்கிற அல்லாஹ். அதை விடுங்க, பூமியில கிடக்கக்கூடிய மண் இருக்கா இல்லையா, மண்ணை என்ன முடியுமா? என்ன முடியுமா? வெயிட் வேண்டா போட்டு பார்க்கலாம், 1/4 கிலோ இருக்கு 3/4 கிலோ இருக்குன்ட்டு. என்ன முடியுமா? பூமியில மட்டும்தான் மண்ணு கிடக்கா? வேற்று கிரகம், அண்டை வெளி, பால்வெளி, கேலக்சின்னு சொல்றோமே, ஒட்டுமொத்த கேலக்சி, இந்த பேரண்டத்துல ஒவ்வொரு கோள்களுக்கு மத்தியிலும் இடையில பிரம்மாண்டமான முறையில இந்த மலை துகள்கள் எல்லாம் பூமியினுடைய சைஸை போன்று அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு. அது ஹல்கிஹி, இறைவா நீ படைத்திருப்பவற்றினுடைய எண்ணிக்கையினுடைய அளவுக்கு நான் உன்னை புகழுகிறேன். வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தானே புகழ்ச்சிக்கு சொந்தக்காரன். நம்ம புகழ்ச்சிக்கு சொந்தக்காரனா? நம்ம சொந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம நஷ்டவாதி, நரகத்திற்குரியவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அற்புதமா சொல்லி கொடுக்குறாங்க, வர்வா நஃப்ஸிஹி, உன்னுடைய உவப்பில் நீ யாரை உவப்போடு நீ ஏற்றுக்கொண்டாயோ, யாரை ஏற்றுக்கொண்டான்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இல்லாஹ் ரசூல் ஃபௌலாயிக்கு மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன, நபிமார்களை அல்லாஹ் உவப்போடு ஏற்றுக்கொண்டான், அருள்மலை பொழிந்தான். வ சித்தீகீன, இந்த உலகத்தில் யாரெல்லாம் உண்மையாளர்களாக இருந்தார்களோ
அவர்களை அல்லாஹ் ஒப்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள்மலை பொழிந்தான், தன்னுடைய அருளை அவர்களுக்கு கொட்டினான். அதே போன்று சுஹதாய், யாரெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை, கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய இப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, வருதா நஃப்சி சுஹதாய், யார் அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி உயிரை விட்டார்கள். அது போர்க்களமாக இருக்கலாம். இப்பொழுது நம்ம மர்க்கசுகளை அமைத்துக் கொண்டு இதுல உழைக்கக்கூடிய மேல் மட்டத்திலிருந்து அடிமட்ட தொண்டின் வரைக்கும் இருக்கக்கூடிய யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக ராவும் பகலுமாக கஷ்டப்பட்டு யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, அதுவாக இருந்தாலும் அதுல யாரெல்லாம் மன தூய்மையோடு இறந்து போகிறார்களோ, அந்த சுகதாக்கள், அந்த ஷஹீதீன்களை அல்லாஹ் அருள்மலை பொழிந்தானே, மறுமையில தான் தெரியும் யார் யாருன்னு தெரியும். ஒருவேளை இங்க நடிச்சுக்கிட்டு கூட என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம இருந்திருக்கலாம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சுகதாக்கள், அப்ப அவர்களுக்கு எப்படி அருள் புரிஞ்சானோ அதை போன்று உவப்போடு எப்படி ஏற்றுக்கொண்டானோ அவர்களை போன்று நான் என்ன செய்யறேன், உன்னை போலுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அது ஹல்கிஹி வர்லா நஃப்ஸிஹி வஸீனத் அர்ஸிஹி. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு தன்னுடைய துணைவியாருக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கா இல்லையா, அது வானம் பூமி எல்லாத்தையும் உள்ள அடக்கிடும். அல்லாஹ்வுடைய அரிசி வானம் பூமி ஒட்டுமொத்த கேலக்சி, ஒட்டுமொத்த உலகம், யூனிவர்சல் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் உள்ள திணிச்சிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான இடை கொண்டதுதான் அல்லாஹ்வுடைய அரிசி. அப்ப அல்லாஹுடைய அரிசி அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய சேர்ன்னு அர்த்தம், அல்லாஹ் அமரக்கூடிய சிம்மாசனம் அர்த்தம். சிம்மாசனத்தினுடைய வெயிட்டு சொல்லவே முடியாது. அதற்கு மேல் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒளியானவன் உருவம் உள்ளவன் அமர்ந்திருக்கிறான். எவ்வளவு பிரம்மாண்டம்! இந்த உச்சத்தினுடைய இந்த புகழ்ச்சி அல்லாஹின் மீது சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் அப்படியே ரொம்ப குளிர்ந்து போயிடும் மனசு. எங்க சாதாரண இங்க 1000 ரூபாய் ஒரு நபர்கிட்ட, ஒரு நண்பர்கிட்ட கடன் வாங்குறோம், ₹1,00,000 கடன் வாங்குறோம், அடிமையாவே ஆயிரும். 1000 ரூபாய் கடன் கொடுத்தாருன்னு சொன்னா பாக்கெட் நேரத்துல சமைச்சணும், சாமி பேசலாம் அடிமா. ₹1,00,000 கொடுத்தா அடிமைன்னு நான் வேணும் டாக்குமெண்ட் வேணா எழுதி வந்துடுறேன். ஏன், நான் கேட்ட நேரத்துல கொடுத்தியா இல்லையா, இனிமேல் நீ எனக்கு எஜமான், நான் உனக்கு அடிமை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். ஆனால் உண்மையான எஜமானை புகழ்ந்தால் அவனுக்கு எவ்வளவு பேர் இன்பமாக இருக்கும். ஜுவைரியாவே, இதை நீ சொல், அல்லாஹ்வை புகழ், அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஓ மிதாத கலிமாத்திஹி, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த மொழி இருக்கா இல்லையா, இந்த வார்த்தை இருக்கா இல்லையா, ஓ மிதாத கலிமாத்திஹி, ஒவ்வொரு வார்த்தை, ஆ, அலிஃப், பா, அதை போன்று சைனீஸ், அதை போன்று இங்கிலீஷ், ஸ்பானிஷ், என்னென்ன லாங்குவேஜ், ஹிப்ரு மொழி, என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ, எத்தனை மொழி இருக்கு, எத்தனை வார்த்தைகள் இருக்கு. அப்ப அந்த வார்த்தை அல்லாஹ் படைச்சிருக்கான். எத்தனை வார்த்தை படைச்சிருக்கான், குருவி பேசக்கூடிய வார்த்தை, பூனை சமிக்கைகள் செய்யக்கூடிய வார்த்தை, நாய்கள், அதை போன்ற சிங்கங்கள், என்னென்னவெல்லாம் உயிர்கள் எல்லாம் இருக்கிறதோ அது பேசக்கூடிய வார்த்தைகள் அளவுக்கு நான் உன்னை போலுகிறேன் ரப்பே. எல்லாம் எவ்வளவு சந்தோஷம் அடையுமா. ஜுவைரியாவை இந்த வார்த்தையை தேடி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப அவர்கள் சொன்னார்கள், அதன்படி நடந்தார்கள், அதனால் அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான். இவர்கள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய மங்கையர்கள். அப்ப இந்த வார்த்தை நம்ம சொல்றோமா. ஆனால் நம்ம மக்கள், நம்ம பெண்களை பார்த்தோம்னு சொன்னா சுவனத்து மங்கையர்களை எல்லாம் விட்டு விட்டு சீரியல்ல வரக்கூடிய மங்கைகளை பார்த்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ரீல்ஸ் மோகத்துல போறாங்க. இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் தெரியுங்களா, இது நான் துபாயில எடுத்தது. இன்னைக்கு நான் போட்டிருக்கிற அந்த ஜுவல்ஸ் எங்க தெரியுமா எடுத்தது, நான் என் கணவர் லண்டன்ல இருக்காரு. இதெல்லாம் தேவையா? இதை தன்னுடைய அழகையும் தன்னுடைய ஆடையும் தன்னுடைய உடல் அங்கங்களையும் வெளியில காட்டுறதுக்காக படைச்சிருக்கேன். அப்ப இப்படிப்பட்ட மங்கைகளை நாம பார்த்தோம்னு சொன்னா மறுமையில நம்ம நஷ்டவாளியா போயிருவோம், நரகத்துக்கு போயிருவோம். ஏன், சொல் இல்ல, செயலும் இல்லை. ஆனால் சொல்லாலையும் செயலாலையும் யாரெல்லாம் உண்மையானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார்களோ அவர்களுடைய வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான்
நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு பொழுதும் கிடைக்காது. இப்ப இந்த உலகத்தில் நாம் யாருக்காக வாழ்றோம்? முழுக்க முழுக்க அல்லாஹவே நாளை மறுமை நாள்ல பார்க்கணும். வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா? பிரம்மாண்டமான உலகத்தை படைச்சிருக்கான். ஒருத்தன் இன்னொருத்தன் மாதிரி இல்ல. ஒரு கைரேகை இன்னொரு கைரேகையை மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஒரு கண்ணு இன்னொரு கண்ணோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து பிரமிப்பு ஆக்கணும். அப்ப படைப்பாளர் படைக்கப்பட்ட பொருளை பார்த்து இந்த அளவுக்கு மனம் கவர்கிறது என்று சொன்னால், படைப்பாளன் என்று ஒருத்தர் இருக்கான இறைவன், அவனை பார்க்கணுமா இல்லையா? அவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதர் மிக பயங்கரமான கொடூரமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. யார் தெரியுமா? சொல்லி இருப்பாங்க, நடந்திருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இழிவான ஒரு செயலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த உலகத்துல மேலக்கவரி எடுத்துக்கோங்க. மேலக்கவரியில நம்ம என்ன செய்யணும்? பிரச்சாரம் பண்றோம். ஆஹா ஓஹாண்டு பட்டு சுட்டி எல்லாம் பிரச்சாரம் பண்ணியாது. எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். பிரச்சாரம் பண்ணிட்டு மறுமையில ஒரு வேலை நரகத்துல விழுந்துட்டோம்னு வைங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் மதுகபை ஏற்றிருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களா இல்லையா? அந்த மக்களும் நரகத்துல இருப்பாங்க. தௌஹீதை பேசி இருப்போமா இல்லையா? நம்மளும் ஒரு சில நேரத்துல விழுந்திருப்போம். விழுந்தோடனே அப்ப அந்த மக்கள், இந்த மேலக்காவரி மக்கள், தௌஹீதை பேசி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், ஒரு சில மக்கள் அந்த நரகத்துல நிப்பாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்பாங்க, நீ சமகாலத்துல என்னோட நீ வாழ்ந்தியப்பா, குர்ஆன் ஹதீஸ் தான் உங்க ஹக்குன்னு சொன்ன, பாபா அவுலியா அதெல்லாம் இல்லைன்னு சொன்னியப்பா, நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். ஆனா நாங்களும் இங்க கிடைக்கும், குர்ஆன் ஹதீஸ் பேசுங்க, நீனும் இங்க கிடைக்கும், என்னடா அது அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் அந்த மதுகபுவாதிகள்கிட்ட இந்த ஏகத்துவாதிகள் சொல்லுவாங்கன்னா, எப்பா கரெக்டு தான்ப்பா, சமகாலத்துல வாழ்ந்தோம்னா நான் என்ன செஞ்சேன்? மைக்க பிடிச்சி கத்துனேன், வீடு வீடா நோட்டீஸ் கொடுத்தேன், உன்னை பள்ளிவாசலுக்கு துருவான்னு அழைத்தேன், வேணும் வச்சு உன்னை கண்ணு ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம்லாம் அழைச்சிட்டு போனேன். ஆனால் நான் எல்லாத்தையும் செஞ்சேன், எல்லாத்தையும் விட்டுடுன்னு உனக்கு நன்மை ஏவுன, அந்த நன்மையை நான் செய்ய மறந்து விட்டேன். எந்த நன்மையை நான் உன்னிடத்தில் ஏவினேனோ அந்த நன்மையை நான் என்ன செய்யல. நன்மையை தான் ஏவுனேன், ஆனா அந்த தீமையை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வானா, செக்கு மாடு இருக்கா இல்லையா? செக்கு மாடு இன்னைக்குதான் மிஷின் வந்துருச்சு. செக்கு மாடு என்ன செய்யும்? இருக்கிற கல்லையாக இருந்தாலும் தேங்காவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாறையில போட்டு செக்கு மாடு போட்டு சுத்தி எண்ணெயை பிழிந்து அப்படியே எடுக்கும். அதே போன்று மனிதனுடைய தௌஹீது பேசிய அந்த மனிதன் தன்னுடைய குடல் வெட்டித்து, தன்னுடைய வயிறுகள் எல்லாம் வெட்டித்து, குடல்கள் மலை போன்று சரிந்து, சாதாரண வயிறு கிடையாதுங்க. மறுமை நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2 கிலோ 3 கிலோ இருக்கும். வேறு பிதுங்கி விழுந்துருச்சுன்னு சொன்னா, குடல் கீழே இறச்சுன்னு சொன்னா 3 கிலோ இருக்கும், அவ்வளவுதான். ஆனா மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மலை அளவுக்கு நிக்குமா, உகது மலை அளவு நிக்குமா ஒவ்வொரு மனிதனுடைய குடலும். தான் குடலை தானே சுத்தி வருவானா, செக்கு மாடு மேல ஏற்றிக்கிட்டே வருவானா. அப்ப அவர்கள் சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஏவினோம், ஆனால் அந்த தவறில் நாங்கள் நீடித்து நின்றோம், அதனாலதான் இங்க கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட இழிநிலவு நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னதை போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு கூலு அன்ஃபுஸக்கும், அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் செய்யாத ஒன்றை பிற மக்களுக்கு சொல்லாதீர்கள். அப்ப நம்ம என்ன சொல்ல வரமோ அதை முதலில் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திடணும். நான் செய்யறேன், அதனால நான் உனக்கு ஏவுறேன். நான் பொய் பேசாம இருக்கேன், அதனால நீ பொய் பேசாம இரு. நான் 5 வேளை தொழுவுறேன், அதனால நீனும் தொழுவோம். நான் 5 வேளை நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் தான தர்மம் செய்யறேன், அதனால நீனும் குடு. அப்படிங்கிற மாதிரியான இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான கிரியைகளையும் முதலில் நம்மளால் முடிந்த அளவு 100% யாரும் செய்ய முடியாது. செஞ்சேன்னு சொன்னா மறக்கா போயிடும், அல்லாஹ் நம்மளை அழைச்சிக்குவான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வே சொல்றான். எப்படி சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா, எப்படி சொல்றாங்க, ஆதமுடைய மனித சமுதாயம் மக்கள்கள் எல்லாம் இரவிலேயும் பகலிலேயும் தவறு வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். மனித சூபிதான் கிடையாது. மனுஷன் சொன்ன நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில தீமை செய்வோம், நன்மையும் செய்வோம். ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமா சொல்றாங்க. என்ன? தொழுகை.
அந்த தொழுகையை நீங்க விட்டுறாதீங்க. 5 வேளை தொழுங்கன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய 24 மணி நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய முதுகுகள்ல அல்லாஹ் வைப்பானா. எப்ப தெரியுமா வைப்பான்? எப்படா இந்த இந்த மனிதனுடைய உடல் ருக்கு செய்யுது நல்லா பார்ப்பான். எப்ப இந்த மனிதனுடைய உடல் பூமியில தலை வைத்து சிரம் பணியுதுன்னு பார்ப்பான். அல்லாவுடைய தூது சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்துல மலக்குமார்கள், அவர்களுக்கு உண்டான மலக்குமார்கள், இப்ப நான் வச்சுங்க, இப்ப நான் தவறு செய்யறேன், இந்த 24 மணி நேரத்துல ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு வைங்க, என்னுடைய தவறை அல்லாஹ் என்னிடத்துல எப்படி எடுக்கிறான்னு சொன்னா, நான் ருக்கு செய்யறேன்னா இல்லையா, பாவ மூட்டை தூக்கி வச்சிருவான். ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், தூக்கி வச்சிருவான். சமியல்லாஹு லிமன் ஹமிதான் எந்திரிச்சு நிற்பேன், ஆட்டோமேட்டிக்கா பாவம் மூட்டை கீழே விடும். அடுத்து ருக்கு செஞ்சுட்டு சிஜ்தா போவேன். சுஜூத் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு மூட்டையை, பாவத்தினுடைய மூட்டையை அல்லாஹ் வைப்பான். நான் எந்திரிக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய பாவம் மூட்டை அப்படியே கீழே விழுவும். இதுதான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தரக்கூடிய அழகான ஒரு அற்புதமான ஒரு நன்மையான ஒரு செயல். அப்ப அந்த நன்மையான செயலை செய்ய வேண்டும்னு சொன்னால், இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல், ஒவ்வொரு ஊர்ல பள்ளிவாசல்லாம் இல்லை. ஆனால் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த தஞ்சை வடக்கு மாவட்டத்துல அதிகமான மருத்துவர்கள் அதிகமா இருக்கு. ஆனால் தொழுவதற்கு ஆளு காணும். பெண்கள்லாம் அதிகமா வரணும் தொழுகைக்கு. சஹாபாக்களுடைய ரசூல் காலத்துல பெண்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் தொழுதாங்க. அதனால பெண்களும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால அதிகமான முறையில அல்லாஹுவை தொழுது அவனிடத்துல அழுது புலம்பி நம்மளுடைய தீமைகளை எல்லாம் இந்த ருக்குவின் மூலமாக, இந்த தீமைகளுடைய மூட்டைகளை எல்லாம் சுஜூதின் மூலமாக நம்மளுடைய உடல்களிலிருந்து அழுக்கு வெளியேறுவதை போன்று நம்மளுடைய பாவ மூட்டைகளை எல்லாம் அல்லாஹ் நம்மளிடத்திலிருந்து கலட்டி விட்டு சொல்லும் செயலும் அதற்கு உரியதை போன்ற நம்மளுடைய வாழ்க்கையில் செயலும் கொடுத்து அதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.